தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலா நின்று இருக்காரு. பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஐ திங்க் தினேஷ் சாரோட டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்க தப்பான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா சினிமா எடுத்து ஓடி போயிருக்கீங்க. பட் யூ வென்ட் டு தி ரைட் பர்சன் தி ரைட் டைம். ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் சார் கொஞ்சம் கேளுங்க சார் வைக்கப்படுவீங்க. அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஐ ரியலி அட்மயர் தட். நான் அதை வந்து சொன்னேன் சில மீடியால பேசும்போது நான் சொன்னது, இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவா இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது அலைவா இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு அது எப்பவுமே அலைவா இருக்கு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வ சேர்க்க பாக்கேன். சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்ல நான் ஒரு சில பேரை வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூ தட் பிக் brilliant creator. So நீங்க கண்டிப்பா அந்த கேட்டகரியில இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ப்ஷன்ல இருந்தேன். So எனக்கே don't judge a book by its cover just because he is who he is அப்படின்னு. So he is such a wonderful, innocent, very lovable person. ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட். அது எனக்கு அங்க ஸ்பாட்ல ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து I'm going to miss him after this promotions and all that. நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். Because I think Pavish and I we connected after a few days and then post the shooting we really connected. So ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பா இருக்கு. And I think இந்த படத்துக்கு அப்புறம் வந்து I hope and pray that the child should really come up. Audiences ஒத்துக்கணும் because he is so cute on screen. அதை நான் பார்த்தேன். ரொம்ப கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ், ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் and as a human being, as a child ரொம்ப நல்ல பையன். நீங்க கண்டிப்பா படத்தை பார்க்கும்போது ஒரு கரெக்டான மனநிலையில பார்த்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லல, உங்களை நிஜம் தான் சொல்றோம். ஆனா நிஜத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஐ திங்க் பவிஷ் deserves it and Mahesh Rajendran deserves it. Thank you.